ஹாய் ஹலோ காய்ஸ் how are you all? இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் டிராகன். ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நல்லா பேக்டான தியேட்டரு. ஸோ ஐ கேன் see a ஸ்டார் இஸ் ரைசிங் அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து ஒரு நல்ல ஒரு டெபியூ, நல்ல ஒரு படம் டைரக்ட் பண்ணி, நல்ல படம்னா எல்லாரும் நல்ல படம்னு அப்படி எடுத்துக்காதீங்க. படமாக கமர்ஷியலி ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பிளாக் பண்ணி கோமாளின்னு ஒரு படம் கொடுத்து, அப்புறம் என்னோடய ஆக்டிங் பேஷன் நான் விட மாட்டேன், அதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இறங்கி டைரக்ட் பண்ணி ஒரு பயங்கரமான கொலாப் ஏஜிஸோட நல்ல டேலண்ட்டை ஃபைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அப்படி ஒரு ஸ்டேஜிங் பண்ணி ரிலீஸ் ஆன படம் லவ் டுடே. செம கலெக்ஷனு. அந்த ப்ரொடக்ஷன் அவங்களோட ஸ்ட்ரீக்கில் அடுத்த படம் இது டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் கோட் படத்தோட லான்ச் அப்போவே ப்ரொடியூசர் அக்கா வந்து டிராகன் படத்துக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்களோன்னு தோணுது. மேபி அவங்க கொடுத்த வைப்ஸ்னால நான் படம் ஆகான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு பெரிய விமர்சனங்கள் இல்லை. தூக்கி போட்டு சோஷியல் மீடியாவில் செஞ்ச அளவுக்குலாம் எனக்கு எந்த விமர்சனங்களும் இல்லை. பிகாஸ் ஐனும் ஒரு படமாக இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்கிற ஒரு பையன், ஆனால் அவன் கண்டிப்பாக அதிலிருந்து எப்படி கம்பேக் கொடுக்குறான். வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறவன் ஏதோ ஒரு தப்பை செஞ்சு கண்டிப்பாக வேற லெவல் திருந்துவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து எவ்வளோ பெட்டராக எவ்வளோ நல்லா இந்த படம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான், இல்லை எவ்வளோ புதுசாக நம்ம எதிர்பார்க்காத வேலையில் பண்ணியிருக்குங்கிறது தான் அந்த படத்துக்கான வெற்றி. ஸோ இந்த படத்தோட மூவி எக்ஸ்பீரியன்ஸாக தியேட்டரில் எப்படி இருந்துச்சுன்னா, நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். ஏன்னு கேட்காதீங்க, ப்ரொடிக்ஷனுக்கு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. லாஃபிங் மூமெண்ட் எல்லாம் அங்கங்கே இருக்குது. அந்த லவ் டுடே படத்தில் வர சொல்லுங்க மாமா குட்டி மாதிரியே ஒரு எலமெண்ட்டு இதில் வந்து ஆக்சுவலி மொத்த படத்தோட வைபே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் மாறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு லவ்வு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அதோட எண்டு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கப் ஃபேஸு, அது எவ்வளோ ஒருத்தன் பேடாக கோ த்ரூ பண்ணுறான், அப்புறம் அவனுக்கு கிடைக்கிற ரோல் மாடல் யார், எதனால் அதை பார்த்து அவன் இன்ஸ்பயர் ஆகிறான், எதனால் தப்பான வழியை தேடி போகிறான், அதில் அவனுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் கிடைக்கிது, ஆஹா எல்லாமே கைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை அமைதியே நினைக்கிறப்ப எப்படி ஒவ்வொன்றா கைவிட்டு போகுதுங்கிற அந்த மொமெண்ட்டு, அந்த இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல. இப்போ நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு டான் மாதிரி இருக்குன்னு ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம். பட் ஐ வாஸ் வெரி ஷுர் தேர் இஸ் மோர் தென் வாட் டான் குட் ஆஃபருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. ஐ ஹாவ் தட் மச் பிலீஃப் இன் அஸ்வந்த் மாரிமுத்து ப்ரோ. ஸோ அதனால் அப்படி பார்க்குறப்ப இந்த படம் அதை தாண்டிய ஒரு விஷயம் டெலிவரி பண்ணிச்சுன்னா டெஃபினெட்லி பண்ணிச்சு. இன்டர்வல் பிளாக் தட் வாஸ் வெரி வெரி குட். நான் நிறைய விஷயம் ரொம்ப ஓப்பனாக ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் படம் இஸ் பெட்டர், டெஃபினெட்லி ஒன் டைம் வாட்ச் நான் சொல்லுவேன். தியேட்டர்லேயே நீங்கள் ஒன் டைம் தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஸோ அதனால் நிறைய இந்த 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 ஸ்ட்ரீமில் நிறைய நான் வந்து ஸ்பாயில் பண்ண போகிறதுல ரொம்ப கொஞ்சம் இன்டைரக்ட்லி கொஞ்சம் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ஸோ தட் படம் பார்க்காதவங்க கூட இந்த ஸ்ட்ரீம் பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இன்டர்வல் பிளாக்ல அவனோட லைஃபே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம். அந்த இடத்துல ஹீஸ் புஷ் டவுன் டு மேக் அ மூவ் இன் ஒன் வே பாத் மாதிரி அவனை ஒரு இடத்துல தள்ளுது. செகண்ட் ஹாஃபுங்கிறது எப்படி ஒரு காலேஜ் லைஃப்பில் இருந்து வளர்ந்தானோ, எப்படி ஒரு காலேஜ் லைஃப்பை பார்த்து நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக போட்டு போல பொழுந்ததோ, அதே காலேஜ் லைஃப்பை இப்போ அவன் என்னவா அணுகிறான் அப்படிங்கிறது, அந்த டேஸ் அவன் எப்படி அவன் அதை பார்க்குறான், அவனுக்குள்ளே இப்போ மனமாற்றம் இருக்கா, டு யூ ஸ்டில் ரிக்ரெட் வாட் ஹி ஹாஸ் டன், அவர் இன்னும் அதுதான் கெத்து நினைக்கிறானா அப்படிங்கிற விஷயங்களை பற்றிலாம் பேசுது. ஸோ இந்த படத்தில் டிராகனுக்கு ஒரு ப்ராடஜி வேறு இருக்குது. அந்த டைனாமிக்ஸ் என்ன, காலேஜ் லைஃப் என்ன, ஒரு ஒரு பேசிக்கான ஒரு 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 லைனில் சொல்லணும்னா, நம்ம A to D நந்தா ப்ரோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, நம்ம படிக்கிறது எதுக்கு அப்படிங்கிறதப்ப சம்பாதிக்கிறதுக்கான கிடையாது. நம்ம படிக்கிறது முதல்ல நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு படிக்கிறதுங்கிறது என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் 10th 12th வரைக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியும், காலேஜில் வந்து படித்து காலேஜில் உங்களுக்கு ஒரு 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 பேசிக்கான உங்கள் ஸ்கில் செட் என்னங்கிறது தெரிஞ்சு, உங்கள் இன்ட்ரெஸ்ட் எது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை டெவலப் பண்ணி அதில் நீங்கள் பெட்டர்மெண்ட் ஆனால் மட்டும்தான் அதுக்கான வேலை கிடைக்கும். அந்த வேலை நல்லா செஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த ரூட்டில் வந்து ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியம், காலேஜ் லைஃப்ங்கிறது எவ்வளோ முக்கியம், காலேஜ் டேஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கு. காலேஜ்னாலே இந்த நாம் முதல்ல போவோம்ல, மேடி மேடி ஓ ஓ மேடி, அதெல்லாம் பட்டு கிட்டத்தட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் கெத்து, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வெத்துங்கிற மாதிரி அந்த மாதிரி முடிவெடுத்ததில்
உங்கள் ஸ்கிட்சோஃப்ரெனியும் ஒருவர். அதுதான் அந்த காலேஜ் லைஃப்னு நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்கல்ல. ஸ்கூல் வரைக்கும் தான் இந்த ப்ரெஷர்லாம். காலேஜ்னா காலேஜ் வேறு, அந்த வாழ்க்கையே வேறு. ஸ்கூல் வரைக்கும் நல்லா படித்த ஒரு பையன் காலேஜுக்கு போய் அப்படி வேற என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் காலேஜ்னு ஒருத்தன் டேக் இன் ஃபார் கிராண்டடாக எடுத்தானா அவன் லைஃப் எப்படி போகும், என்னென்ன விஷயம்லாம் அவன் மிஸ் அவுட் பண்ணுவான் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக இந்த படம் காட்டியிருக்கு. ஃபவுண்டேஷன் ஆஸ் இ செட், காலேஜ் லைஃபுங்கிறதே ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் லைஃப்னு சொல்லுவேன். பிகாஸ் இட் டீச்சஸ் யூ ஸோ மெனி திங்ஸ். ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற விஷயங்கள், நீங்கள் பழகிற நபர்கள், நிறையா லைஃப் லெசன்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ டெஃபினெட்லி அ பெட்டர் காலேஜ் லைஃப் வில் லீட் யூ டு பி அ பெட்டர் பர்சன். நான் நம்புகிறேன். உங்களுக்கு நிறைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் இருந்து தான் நமக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த வைபே வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட அவ்வளோவா இல்லை. லைக் ஹீரோயின்ஸோட இன்ட்ரோ ஆகட்டும், அந்த ஹீரோயின்ஸோட லவ் ரொமான்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி இது ஒரு ப்ராப்பரான வேலண்டைன்ஸ் டேக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு படம். மேபி வேலண்டைன்ஸ் டேயில் டைமில் வந்துருந்தால் அந்த ஜாஷே வேறு மாதிரி இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி விடாமுயற்சி வரும்னு நம்பி இவங்க போஸ்ட் பண்ணி டேட்டில் விட்டுருக்காங்க. அந்த ஒரு ஜாஷ் இல்லாத மட்டும்தான் அதில் ஒரு மைனஸ். மேபி இது வேலண்டைன்ஸ் டேக்கோ இல்லை February 7 மாதிரி கிஸ் டே அந்த மாதிரி டேட்லேயே லாக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படத்தோட ரிசப்ஷன் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. அந்த அந்த என்விரான்மெண்ட், அந்த ஜாஷ், அந்த வைபே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 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 ராம்காம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருக்கு நான் நம்புகிறேன். வழக்கமாக எக்ஸஸை எப்படி இந்த தமிழ் சினிமா போர்ட்ரே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் போய் இப்போ செகண்ட் ஹாஃபில் நம்ம ஒரு எக்ஸையே பார்க்குறோம். எல்லாருக்கும் டீஃபால்ட்டாக ஒரு விஷயம் தோணும்ல, எக்ஸ்னால் இப்படி தான் இப்போ திரும்பி லைஃப்பில் வரும்னு நினைப்பாங்க அது இதுங்கிற மாதிரிலாம். பிகாஸ் நான் பார்த்த ஆடியன்ஸில் யாருக்குமே எக்ஸை பார்த்ததில் விருப்பமே இல்லை. எதுக்கு இப்போ இந்த கேரக்டர் இருக்குது, ஏன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கிட்டிங்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஃபெட்டப்பாக இருந்துச்சு. இப்போ எதுக்கு இப்போ இந்த லைன், எதுக்கு இது விஷயம் இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சேன். பட் அது ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு விஷயமா, நல்ல ஜேர்னியாக, ஐ டோன்ட் பிலீவ் தட் எக்ஸஸ் கேன் பி குட் ஃப்ரெண்ட்ஸ், பட் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு புஷ்ஷை நோக்கி இது போகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் கூட நினைக்கல, பட் எக்ஸாக இருந்தாலுமே ஐ வாண்ட் டு பி ஏதோ ஒரு வகையில் ஒன்று நான் காயப்படுத்தியிருக்கேன், ஒன்று நான் புல் டவுன் பண்ணியிருக்கேன்னா ஐ வாண்ட் டு மேக் இட் அப் டு யூ. அந்த க்ளோஷர் வேணுங்கிறதுக்காக ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. ஒரு எக்ஸை இந்தளவுக்கு பெட்டராக காட்டியிருக்க முடியுமா அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தோணுது. மேபி நல்ல கிளாசிக்ஸான படங்கள் காட்டியிருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ராம்காம் படத்தில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ் கேரக்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. படம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணுங்கிறத பற்றி நமக்கு நமக்கு சொல்லித்தரலை, எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத காட்டுது. ஒவ்வொரு தடவை ஹீரோயினை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறப்பெல்லாம் ஷி வாஸ் லைக் ஃபெட் அப். நீ எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோ. தட் மீன்ஸ் ஷி ஹஸ் ஆல்ரெடி பீன் சச் ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப். இட் மீன்ஸ் தட் வே. ஸோ எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோ, ஆனால் இதுதான் நான் சொல்ல நினச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே ஹவு வயலண்ட் தட் மேன் இஸ். அஃப்கோர்ஸ் இந்த படத்துலையும் நம்ம பிஆர் வந்து டாக்ஸிக்கான ஒரு ஒரு யூத்தாக தான் ப்ளே பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. மேபி லவ் டுடே லெவலுக்கு டாக்ஸிக்கா அப்படின்னா மேபி அதில் கொஞ்சோண்டு அவ்வளோ வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம 5th கியர் 6th கியர்லாம் வேணாம், ஒரு 4th கியர்லேயே கொஞ்சம் மைலேஜ் இருக்க மாதிரி ஓட்டிக்கலாங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காப்புல. எப்படியோ ஒரு டைமில் எஸ்கே அவருக்கான படம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு 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 செட் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு 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 ஒரே விதமான படங்கள் பண்ணார். லைக் வருத்தப்படாத வாலிப சங்கம், உடனே ரஜினி முருகன், அந்த ராம்காம் மாதிரி. பட் மனம் கொத்தி பறவையிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அந்த ராம்காம், அந்த ஜானர். எதிர்நீச்சல் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ராம்காம், பட் அது இன்ஸ்பிரேஷனலாக செகண்ட் ரேங்க் எங்கேயோ போய்டும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பேக் டு பேக் பண்ணி அவருக்குன்னு ஒரு ஆர்கானிக்கான ஆடியன்ஸும் தான் யாருங்கிறதுக்கு ஒரு 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 டெம்ப்ளேட் மாதிரி. விஜய் படங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த மாதிரி எஸ்கே படங்களுக்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த மாதிரி பிஆர் படங்களுக்குன்னு இதன் மூலியமா ஒரு டெம்ப்ளேட்டே ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு. மேபி பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா மாதிரி இன்னும் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் எனக்கு ரொம்ப ஐ வுட் பி ஹாப்பி டு வாட்ச் சச் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ஃப்ரம் பிரதீப் ரங்கநாதன். பட் ஹீ இஸ் ஆன் அ குட் ஸ்ட்ரீக். இப்போதைக்கு நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம். சொன்னல செகண்ட் ஹாஃபில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அவன் அந்த அந்த கேரக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீரோ கஷ்டப்படுறாரோ அது எல்லாமே டார்க் ஹியூமராக ரியாக்ட் ஆகுது. தியேட்டரில் அவ்வளோ பேர் வாய் விட்டு சிரிக்கிறாங்க. இஸ் லைக் ஒரு 4 கார்னரில் அப்படியே, நான் சொல்கிறது எதுவுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோனா, ஜஸ்ட் ஐம் டெல்லிங் இந்த சுச்சுவேஷன்.
எந்த சைடும் போக முடியாமல் முட்டிக்கிட்டு இருக்கப்ப அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அவன் இப்போ அனுபவிக்கிறான். உனக்கு இது தேவைடா அப்படிங்கிற மாதிரி அந்த வெறியில் சிரிக்கிறாங்களா, இல்லை ஃபன்னியாக நேச்சுரலாக நடிக்கிறாங்கிறதுல வருதான்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த மொமெண்ட் பேக் பண்ணி அவரை டைட் பண்ணி அவரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெலோ ட்ராமேட்டிக் இல்லை சைக்காட்டிக்காக ஒரு வியர்டு அப்நார்மலாக அப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் அவருக்கு பண்ணுறப்பெல்லாம் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. டார்க் ஹியூமர் மாதிரியே ட்ரீட் பண்ணி அவ்வளோ ரிசீவ் பண்ணி சிரிக்கிறாங்க. மேபி இதுக்கு வேறு எமோஷன் கூட இருக்கலாம். இந்த படம் அந்த மாதிரி நிறைய இடத்துல வாங்குற அடிகள், அதுலேருந்து வர கம்பேக்கு, இந்த ட்ரைலரில் வர சீன் மாரி உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்கிற மொமெண்ட்லாம் பயங்கரமான மொமெண்ட். அது தியேட்டரில் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அண்ட் தென் அப்படி ஒரு லைஃப் போயிட முடியுமா? நம்ம என்ன தப்பு செஞ்சாலுமே அந்த தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன தப்பு தானே, வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே தப்பு பண்ணோம், நமக்கு ஒரு நல்ல கரெக்டான நியாயம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நான் வி கான் ஜஸ்டிஃபை அவர் ராங் டூயிங்ஸ். அதை அந்த படத்தை ரொம்ப சீரியஸாக அட்ரஸ் பண்ணியிருக்கு. படம் ஃபுல்லாக ஒரு லெவரேஜ்டு ஒரு கொஞ்சம் டேக்கிங் ஃபார் கிராண்டடாக ஒரு ரைட்டிங் இருந்தாலும் த கான்சிக்வன்சஸ் த ஹீரோ ஃபேஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷனுக்கும் த கான்சிக்வன்ஸ் அண்ட் த ப்ரைஸ் தட் ஹீரோ ஹேஸ் டு பேங்கிறது தே ஹவ் மேட் த ஹீரோ அக்கௌண்டபிள். அந்த விதத்தில் இந்த படம் பெட்டராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி அந்த விதத்தில் இந்த படம் ரொம்ப பெட்டராக இருக்குது. தே மேட் ஹீரோ அக்கௌண்டபிள், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நல்லா அந்த ஒரு விஷயத்தால் மட்டுமே தப்பிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். படம் ஃபுல்லாக பண்ணுறதெல்லாம் போயிட்டு டாக்ஸிக்கில் ட்ரிட்ஸ்லாம் காட்டிட்டு எவ்வளோ அப்யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு கடைசியாக நான் திருந்திட்டேன், மனம் திருந்திட்டேன் அப்படின்னு ஒரு மொமெண்ட் முடிக்கிறது. மேபி அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்க்கெலாம் அடுத்தது இதை தாண்டிய லைஃப் இருக்குது, திருந்ததுக்கு சான்ஸ் இருக்குது, ஹோப் இருக்குது பாருங்கிற ஒரு ஜஸ்ட்ல லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வர்றது தப்பா அப்படின்னா டெஃபினெட்லி தப்பு இல்லை. இட் ஹாஸ் டு பி பொலிட்டிக்கலி கரெக்ட். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அப்படி பார்க்குறப்ப டிராகன்கிற இந்த ஒரு படம் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கா அப்படின்னா டு அன் எக்ஸ்டென்ட், டு அன் லார்ஜ் எக்ஸ்டென்ட் பொலிட்டிக்கலி ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த விதத்தில் ஹாப்பி. அதனால் மட்டும்தான் அஸ்வந்த் மாரிமுத்து அந்த படத்தை, அந்த பேர், அந்த பிராண்டு மேபி அதுதான் ரொம்ப சோலி டிபெண்ட் ஆகி போகுதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வாட் ஆர் த அதர் ஆஸ்பெக்ட்ஸ் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட்? இப்போ நம்ம ஓமை கடவுளை படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். சச் ஃப்ரெஷ் பிரெத் அந்த ராம்காமில் அந்த படம் வந்தப்போ இன்ஃபேக்ட் அது ஹாலிவுட்டில் அந்த கான்செப்ட்ஸாகவே இருந்தாலுமே த வே த அந்த டைமாக, அந்த ஆக்டர்ஸாக, காஸ்டிங்காக, ப்ராபப்ளி டைம் அண்ட் லக் தான் நினைக்கிறேன். எவ்ரி திங் மெட் அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸுங்கிற மாதிரி ரொம்ப அழகாக பிளேஸ் ஆகி வந்த படம் ஓமை கடவுளே. அந்த படம் மாதிரி இது ஒரு ரீவாட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு மொமெண்ட்டாக, ஒரு ரீவேல்யூ இருக்குது, ரீவாட்ச்க்கு வேல்யூபுளாக ஒரு படமானால் டெஃபினெட்லி இல்லை. இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், ஒன்று ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், இல்லை லவ்வர்ஸோட பார்க்கலாம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்னா நானும் லவ் டுடே ஃபேமிலியாக தான் கூப்பிட்டு போய் பார்த்தேன். பட் ஸ்டில் ஐ ஒன்ட் சஜஸ்ட் அதர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். டிராகன் படம் டெஃபினெட்லி ஃபேமிலியோட பார்க்கறதுக்கான எலமெண்ட்ஸ் பெட்டராக இன்னும் அதை கொண்டு போயிருக்காங்க. லவ் டுடே விட டிராகன் படத்தை நீங்கள் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். பட் ஸ்டில் ஆட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படி தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் அ பிரதீப் ரங்கநாதன் ஃபிலிம். ஜென்சிஸ்க்கெலாம் பிரச்சனையே இல்லை. ஜென்சிஸ்க்கு அந்த கிட்ஸ்க்கு வந்து இட்ஸ் லைக் அ நார்மல் மூவி. எப்படி நம்ம ஒரு காலத்தில் விஜய் வந்து ஹீரோயின்ஸ் அப்ஜெக்டிஃபை பண்ணி இப்படி தான் ட்ரெஸ் போடிவான்னு பூமூர்த்தனமாக டைலாக் கூட்டிகிட்டு இருந்தப்போ நாமெல்லாம் குழந்தைங்கள அம்மா அப்பா கூப்பிட்டு போய் சிவகாசி படத்தெலாம் பார்த்தோமோ, இப்போ நமக்கு ஓரளவுக்கு மெச்சூராகி நம்ம மாஸ்டர் படம்லாம் பார்க்குறப்ப தான் அதே ஆக்டர் இப்போ எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி கரெக்டான ஸ்டாண்டு மாறுறாருங்கிறத நம்ம விட்னஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஜென்சிஸ் கிட்ஸுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு கூட்டு போய் பார்க்குற ஒரு சாதாரண ஒரு ராம்காம் படமாக தான் இருக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். மேபி நமக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கலாம். நான் சொல்கிறது 90s கிட்ஸ் இல்லை ரொம்ப ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன மாதிரி மாட்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் தான். 90s கிட்ஸ்னும் உரிமை எடுக்க முடியாது, ஜென்சி 2K கிட்ஸ்னால் அந்த இது அங்கேயும் ஒன்று சேர்த்துக்க மாட்டாங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மூவியில் வேறு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த விஷயம் பாசிட்டிவ் அப்படின்னா ஐ திங்க் பிரதீப் பிஆர்எஸ் மேடன் ஒரு நல்ல இம்பேக்ட் ஒன்று கொடுத்துட்டாரு. ஐ திங்க் ஹீஸ் ஒன் ஆஃப் அ அன்ஃபர்கட்டபிள் ஆர் இதுக்கப்புறம் அந்த ஒரு பர்சன் உங்களால் விட்டுட்டு இந்த தமிழ் சினிமா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களால் பார்க்க முடியுது. ஹி ஹாஸ் கான் டு தட், லைக் ஹீஸ் அ ஹீரோ. டுடே ஹீஸ் அ ஹீரோ. மணிகண்டன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்டில் மணிகண்டன் இஸ் அன் ஆக்டர், இன்னும் ஹீரோவாக ஒரு ஷைன் ஆகலை. பட் கவின் அண்டு பிரதீப் ரங்கநாதன் தே ஹவ் இம்ப்ரிண்டட், தே ஹவ் மேட் அவங்க ஒரு ஹீரோங்கிற ஸ்டாண்டை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு தோணுது. ஹரிஷ் கல்யாண் மாதிரி அந்த வரிசையில். ஸோ இதுதான் நான் இந்த படத்தில் பார்த்தது. காயாடு நல்ல ஃபைன் தான், தமிழில் நல்ல ஒரு டெபியூ.
இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நிறைய நீங்கள் மீம்ஸ் ரீல்ஸ் அதுலேயே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நான் வேணாம் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் வேணாம்னு சொல்கிறேன், பட் த கேர்ள் மை மாம் செலக்டட்னு சொல்லிட்டு கயாடோட நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாவில் சுற்றிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி கயாடோ தெரிஞ்சிருக்கும். பட் இந்த படத்தில் ஓகே, ஒரு ஒரு டீசெண்டான ஒரு டெபியூன்னு சொல்லுவேன். நாட் பேட், ரொம்ப என்னையா பர்ஃபார்மன்ஸ் இது அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ டீசென்ட் டெபியூ. எனக்கு தெரிஞ்சு அனுபமா இந்த ரோல் எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் செகண்ட் ஹாஃப் காணது மட்டும்தான். பிகாஸ் அந்த கேரக்டருக்கு உண்மையாகவே ஒரு 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 ஹோல்சமாக ஸ்டார்ட் அண்ட் கேரக்டர் ஆர்க் வித் அன் எண்டு அப்படி ஒரு அழகான ஒரு ஜேர்னி ஒன்று இருக்குது. ஸோ அந்த விதத்தில் அனுபமா கிரேட் தட் ஷி ஹஸ் புல் திஸ் ஆஃப். எனக்கு என்னென்னா இந்த படம் ஏன் சக்ஸஸ் ஆகணும், நான் உண்மையாலுமே சோஷியல் மீடியாவில் போட்டு அடிக்கல. பிகாஸ் எனி ஃபிலிம் கேன் பி கிரிட்டிசைஸ், பட் என்ன எதுனே தெரியாமல் அடிக்கக்கூடாது. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் வாட் த ஃபிலிம் ஸ்போக். அதை நான் கேட்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் பொலிட்டிக்கலி கரெக்டாக தான் பேசியிருக்கு. இட் டிடன்ட் கோ இன் எனி ராங் லேன்ஸ். மேபி 1-2 மிஸ்டேப்ஸ் இருக்கலாம். அதையும் நீங்கள் தாராளமாக, எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, மேபி உங்களுக்கு கிரிட்டிசிசமாக இருந்தால் ஒப்பீனியனை வைங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். அதுக்கெலாம் எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஆனால் இந்த படம் தப்பான மெசேஜ் போய் கொண்டு போதுன்னா டெஃபினெட்லி இல்லை. இது ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு மெசேஜை, ஒரு அவேர்னஸை ரொம்ப அழகாக, ஆனால் எந்த விதத்தில் ஸ்டோரி டெல்லிங் கொண்டு போனால் இங்கே இருக்க எல்லாருமே படத்துக்குள்ளே வந்து என்ஜாய் பண்ணி அந்த படத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து, மணி அண்ட் டைம் ரெண்டுத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து, அண்ட் தென் அந்த ஹோல் இந்த படத்தை வெளியில் போகிறப்ப ஒரு டேக்அவேவும் சேர்த்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அப்படி போய் சேருமானா டெஃபினெட்லி இல்லை. வரவங்க நம்ம இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்குறது எப்படின்னா, ப்ராபப்ளி எனக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லை, இந்த படத்துலேயே பூமருங்கிற டைலாக்லாம் வர சொல்லப்படுது. அது மாதிரி இவங்களே பிரிச்சுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நல்ல படம், இதெல்லாம் வந்து நல்ல எலமெண்ட், தியேட்டரில் கத்துறதுக்காகவே எலமெண்ட், இதெல்லாம் வந்து கதைக்கு தேவையில்லாது, இதெல்லாம் பூமர்த்தணும், சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் சொன்னால் தான் அந்த படத்தையே எடுப்பாங்க, எல்லாம் எடுக்க மாட்டாங்க, ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்கிற மாதிரி அந்த மெட்டீரியலைசேஷன் ஆஃப் ஃபிலிம், அதோட ஒரு ஸ்கெலிட்டன் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் தே கிவ் பீப் அபவுட் இட்டு நானே சென்சார் பண்ணி சொல்கிறேன். ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக்காக அந்த படம் ட்ரூவாக இருக்கானா அங்கே தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா ஜானராக ஒரு ராம்காமா இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ஐ ஹவ் சீன் வாட் லவ் டுடே ஹஸ் டிட், ஐ ஹவ் சீன் வாட் த டேரக்டர் டிட் இன் ஓ மை கடவுளே. ஒரு ரொமான்டிக்காக அந்த ராம்காம்க்கு ட்ரூவாக இந்த படம் அந்தளவுக்கு குவாலிட்டியான ரைட்டிங்கோ ஸ்க்ரீன் பிளேவோ இல்லை லவ்வோ அப்படி ஏதாவது காட்டியிருக்கானா எதுவுமே காட்டல. சேட்லி அது ஒன்று தான் எனக்கு பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். எந்த லவ் சீக்வன்சஸுமே ரொம்ப லைக் இப்போ கயாடோங்கிற ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஹவு ஷீ இஸ் லுக்கிங் அ பர்சன், அவங்களுக்கான பார்ட்னருங்கிறது என்னென்ன கம்பேட்டபிலிட்டி பார்க்குறாங்க, அதில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் டைமென்ஷனலாக டு நெக்ஸ்ட் டைம் எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்ம பார்த்த பழகின விஷயமாவே இருக்குது. நத்திங் நியூ, நத்திங் இம்ப்ரெசிவ். ஏன்னு தெரியல, மேபி நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மைண்ட் ப்ளோன் பண்ண வைக்கணும், அந்த மொமெண்ட்டு லவ் டுடேல இருந்துச்சு. இந்த படத்தில் இன்ஃபேக்ட் ஓ மை கடவுளில் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் எது ரொம்ப இந்த படத்தை ரொம்ப கொண்டு போகுது அப்படின்னா, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த ஒரு படம் ஒரு டைரக்ஷனில் போகும், அண்ட் தென் சடனாக டெக் டெவிஷன் போட்டு வேறு திசையை நோக்கி போகும், பட் ஸ்டில் இட்ஸ் ரெலவென்ட் டு த கோர்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அந்த விதத்தில் நிறையா ஸ்க்ரீன் பிளேவாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நம்ம போகிற ஜேர்னியை புரட்டி போடுற இன்சிடென்ட்ஸ், இதெல்லாமே ரொம்ப படத்துக்கு வேல்யூடடாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும், சில பர்ஃபார்மன்ஸஸ் ஆகட்டும், அதெல்லாமே பெட்டராக எலிவேட் பண்ணி காட்டுது. இப்போ கம்ப்ளீட்டாக பிரதீப் ரங்கநாதன் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த பிராண்டிங், அந்த பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. ஸோ ஹி ஹாஸ் மேட் அ சிக்னேச்சர் ஃபார் ஹிம்செல்ஃப். ஆனால் ராம்காம் ஜானராக அந்த ஆடியன்ஸாக நான் பார்க்குறேன்னா எனக்கு என்ன டிசப்பாயின்ட் பண்ணுச்சு, தியேட்டரில் நிறைய இடங்கள் ரொம்ப ஏன் இவ்வளோ ஒன் டைமென்ஷனல் ஆர் 2 டைமென்ஷனலாக ஏன் ரைட்டிங் இருக்குது, ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இப்போ ஹீரோ ரியலைஸ் பண்ணணும் அவன் எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்புக்கான ஆக்ஷன் என்ன, கான்சிக்வன்ஸ் என்னங்கிறது அவன் தெரிய வந்தால் தான் அவன் கில்ட் ஆகுவான். அந்த எலமெண்ட் எல்லாமே ஒரு பிளாக்காக இருக்குது. இப்படி வந்தான், அதனால தான் அவனுக்கு தெரிஞ்சுது, இப்போ பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு, ஹீரோ பண்ணது எவ்வளோ தப்புங்கிற மாதிரி இதெல்லாம் பிளாக்காக இருக்குது. இந்த பிளாக் நடக்குது, அதனால இது நடக்குது. எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்டாக ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்குது. நிறையா லேயர்ஸ் வச்சு, காம்ப்ளெக்ஸ் வச்சு அப்படி இல்லை. அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுது டு அன் எக்ஸ்டென்ட். அதனால் ஒரு 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 டர்புலண்ட் விண்டில் கஷ்டப்பட்டு தப்பிச்சு டேக் ஆஃப் ஆன படம்னா அது டிராகன் நான் சொல்லுவேன். அகைன் நான் எவ்வளோ சொல்லாலுமே டெஃபினெட்லி ஒன் டைம் வாட்சபிள் இன் தியேட்டர் நான் டெஃபினெட்லி சொல்லுவேன். இஃப் யூ கேன் அஃபோர்ட் ப்ளீஸ் டூ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். படம் நல்லா தான் இருக்குது. சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக அடித்த இன்னொரு விஷயம் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவங்களோட அந்த மூவி ரிலீஸ்க்கான அந்த இன்டர்வியூ அப்போ ஸ்டேஜில் பேசின ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து வளர்கிறதுக்கு
நிறையா தடைகள் இருக்குது. இப்போ ரோட்டில் ஒரு செடி இருக்குன்னா அது எல்லாரும் இலையை பிடுங்கி போடுவாங்க, சில பேர் பிப்பாங்க, சில பேர் உருவாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப ஆனால் அந்த செடி அதோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்புல. மேபி சில பேருக்கு அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்திருக்கலாம், கிரிஞ்சாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஹீ இஸ் அ அஸ் ஐ செட், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீ இஸ் அ ஆக்டர். பட் நவ் he is a hero material. He is not even a material, he is a hero. He has proved himself as a hero. ஸோ விமர்சனங்கள் கதைகளில் இருக்குன்னா அதை கதையாக அந்த கேரக்டராக விமர்சிக்கணுமே தவிர அந்த ஒரு பர்சனாக அவங்களே புட் டவுன் பண்ணி அடிக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் ஐ திங்க் இன்டர்நெட் இஸ் டூ ஹார்ஷ் ரைட் நோ. மேபி லவ் டுடேல பண்ணதெல்லாம் சேர்த்து லவ் டுடேலேயே நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அப்பப்போ இருக்க விமர்சனத்தை அப்பயே கொட்டியிருந்தா வன்மமாக தேங்கியிருக்காது. சேர்த்து வச்சு இவனை எப்படா அடிக்கலான்னு அடித்த மாதிரியே இருந்துச்சு அந்த ஃபீலு. அது கொஞ்சம் மேபி இட் குட் ஹவ் பீன் பெட்டர். அந்த இடங்களில் பிரதீப் ரங்கநாதன் சொன்ன விஷயம், ஸ்டேஜில் சொன்ன விஷயம், தட் வாஸ் வெரி எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. என்னால் கொஞ்சம் ஐ வாஸ் எம்பத்தட்டிக் டுவோர்ட்ஸ் ஹிம். அண்ட் அந்த ஹீரோயின் அந்த விஷயம் சொன்னாங்களே, நிறைய ஹீரோயின்ஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். சில பேர் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நான் பெரிய ஹீரோட ஒர்க் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு. அவங்கள இருக்க நன்றின்னு சொன்ன அந்த ஒரு விஷயமாகட்டும். அண்ட் சில பேர் டேட்டை மட்டும் கேட்டுட்டு ஹீரோ யாருன்னு கேட்டதுக்கு அப்புறம் டேட் இல்லைன்னு மாற்றுறது, அந்த மாதிரிலாம் விஷயம் சொன்னதுக்கப்புறம் பட் அவங்கள ஹீரோவாக இந்த பர்சன் இஸ் அ ஹீரோ, ரைசிங் ஹீரோ. அந்த ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், இப்போ இன்னொரு இதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு லான்ச்சாக கயாடுக்கு அமைஞ்சதாகட்டும். அனுப்பமா ஆல்ரெடி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் சொல்கிறேன், நல்ல கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஐ திங்க் இட்ஸ் தி பெஸ்ட் திங் தட் தீஸ் கைஸ் ஹவ் கேம். ஸ்டோரி டேக்ஸ் இட்ஸ் ஓன் ஃபார்ம். ஸ்டோரி அது ஒரு எடுக்கிறப்பே ஆகட்டும், ரைட்டிங் அப்போ ஒரு ஃபார்மில் இருந்தாலும் எடுக்கிறப்ப அந்த ஆர்டிஸ்ட் கையில் போகிறப்ப அந்த ஸ்டோரிக்கு எது தனக்கு தேவையோ அது எடுத்துக்கும். அதுக்கு ரொம்ப பேஷனட்டாக உண்மையாக லவ் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற கண்மூடித்தனமான ஒரு பிலீஃபை நானும் நம்புகிறேன் டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ ஐ திங்க் இந்த ட்ராகன்கிற படம் அதுக்கான ஆர்டிஸ்ட்டை அதுவே ஏற்றுக்குச்சு. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். இன்னொரு நெகட்டிவ் நான் ரிவ்யூ அப்பயே சொல்ல மறந்துட்ட ஒரு விஷயம் என்னென்னா, மியூசிக் எந்த அளவுக்கு ஓமே கடவுளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப யூத்தாக, ரொம்ப வைப்ரண்ட்டாக அந்த மியூசிக் கொண்டு வந்து நிறுத்திச்சோ, அந்த சில இடங்களில் இந்த படம் கொஞ்சம் தவறி இருக்கோ. மேபி ஓமே கடவுளில் எது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சோ, அப்படியே லவ் டுடேல நாம் என்ன பண்ணுறோம், நம்ம யுவன் அவரோட வைப்பில் நம்ம போய் ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்துடுறோம். ஸோ வென் வி ஆர் பேக் டு திரும்பியும் லியான் ஜேம்ஸோட அந்த மியூசிக் இந்த படத்துக்கு அவரோட ஒர்க்கு பார்க்குறப்ப நாட் அப் டு த மார்க்னு எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த மியூசிக் ஷோ நிறைய சாங்ஸும் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. இட் டிடன்ட் ஈவன் கனெக்ட் மீ. எது இடத்துலையும் எனக்கு க்ளோஸாக அந்த கேரக்டருக்கோ நான் அதுக்கு ரிலேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த கேரக்டருக்கு அது ரிலேட்டபுளாக இருக்கணும். ஒரு லவ் சாங், ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான விஷுவல்ஸ் வந்து லவ் பண்ண டைமில் சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்த விஷுவல்ஸ். நான் அதை வந்து கம்ப்ளீட்டாக ப்ளேம் வந்து மியூசிக் டைரக்டர் மேலே போட மாட்டேன். பட் ஈவன் த மியூசிக் ஆர் த வே த கோரியோகிராஃப் அது பண்ணதாகட்டும் சரி, ஒர்க் அவுட்டே ஆகலை. கான்ட்ராஸ்ட்னா சிலது கான்ட்ராஸ்டாக தெரியணும். இப்போ நான் வந்து லவ் பண்ண டைம்லேயே இருந்தாலும் நான் எவ்வளோ லவ் பண்ணி என் சோகம் என்னங்கிறத ஒரு டச்சோ ஒரு ஃபீலோ ஏதோ ஒரு வகையில் நான் சொல்கிறது தான் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் அதெல்லாமே காட்டியிருக்கலாம். ஆனால் அந்த விஷுவல்ஸையும் அந்த சாங்கையும் கான்ட்ராஸ்டிங்காக எவ்வளோ ஒரே தட்டில் வச்சு பார்க்குறப்ப எவ்வளோ வித்தியாசங்கள் தெரியுது பாருங்களாங்கிற அந்த ஒரு ஏமாற்றம், அந்த வழி எதுவுமே எனக்கு கடத்தப்படலை. அது இத்தனைக்கும் அது எஸ்டிஆர் பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். என்னை ஏண்டி விட்டு போனேன் ஐ திங்க் அந்த சாங் நினைக்கிறேன். தட் வாஸ் வெரி வெரி புவர்லி மேட் சாங்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இட் ரியலி டிசர்வ்ஸ் அ பெட்டர் கோரியோகிராஃபி அண்ட் பெட்டர் விஷுவல்ஸ் அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தில் மியூசிக் ஒரு மிகப்பெரிய லெட் டவுனாக நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல டேரக்டர் ஸ்டேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார், யூடியூப்பில் நிறையா கவுண்டர் போடலாம், அது ஈஸியான படத்துக்கு ஒரு கொஹிரன்ஸ் வேணும், அதனால தான் நிறைய விஷயத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆச்சு, அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் பிகாஸ் ஒரு படத்தில் பிளாக் ஷிப்போட டீம் கூட இருந்ததால் ஐ நோ ஹவு ஆன் செட்டில் பயங்கரமாக எவால்வ் ஆவாங்க. தே ஹாவ் தட் எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி ஆஃப் கோ த ஃப்ளோ. அந்த இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அக்ஷித் இஸ் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர், அதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் எந்த விஷயத்தை ரொம்ப ப்ராமிஸ் பண்ணி டேரக்டர் கொடுத்தாரோ,
நிறைய இடங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. நிறைய இடத்துல ரைட்டிங் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், அந்த ட்ராக் ஆகட்டும், ஈவன் த விஷுவல் லாங்குவேஜ், த மூவி சோஸ் டு டெல் அ ஸ்டோரி எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டாக மேபி கலோக்கியல்னு சொல்லலாம். அது வந்து ஒரு டீக்ரேடிங்காக நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு இடத்துல அதை படமாகவே ட்ரீட் பண்ணலையோ, ஒரு தியேட்டரில் பார்க்குற படம் நான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு ரியல்குள்ளே போன மாதிரி, ஒரு டிஜிட்டல் லைஃப்பில் போன மாதிரி, இல்லை ஒரு வெப்சைட்ஸ்குள்ளே போன மாதிரி அந்தளவுக்கு ஒரு இறங்கி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது மேபி ஃபிலிமுக்குன்னு தனியாக நம்ம அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணுமா? இட்ஸ் லைக் எவ்ரிதிங் பார்ட் ஆஃப் லைஃப் இஸ் ஃபிலிம் அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் ஃபிலிம்னு பார்க்கலாம். பட் இந்த படம் எடுத்துகிட்டு போன சீரியஸ்க்கும் நடுவில் 2 3 பிட்ஸ் அண்ட் பீசஸ் மட்டும் அதுக்கு ரொம்ப அந்நியமாக இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஐ ஃபீல் தட் வே. மேபி உங்களில் எத்தனை பேருக்கு அது தோணுச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் அப்படி தான் இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல இது படத்துக்கான லாங்குவேஜ்லேயே பேசலையே, இது ஏன் நடுவில் அப்பப்போ உடஞ்சி வேறு விதமான ஒரு லாங்குவேஜில் பேசுது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சின்ஸ் டேரக்டர் ஹஸ் மேட் அ கமெண்ட் ஆன் தட் இன் ரிலீஸ் அந்த ஃபங்க்ஷன் அப்போ சொன்னதால எனக்கு ரொம்ப விவிடாக தெரிஞ்சுது. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேங்கிறது கம்ப்ளீட்டாக எனக்கு மறந்துருச்சு. சீரியஸ்லி வெரி வெரி சாரி கைஸ். இந்த ப்ராப்ளம் வேறு அப்பப்போ இருக்குது. இதை செஞ்சு நீங்கள் இன்கேஸ் நீங்கள் லைவ் சேட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஸ்ட்ரீமை லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கருத்து என்னங்கிறது, உங்கள் ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத செஞ்சு சேட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ தட் வி கேன் மேக் திஸ் ரேண்ட்ஸ் மோர் இன்ட்ராக்டிவ் அஸ் பாசிபிள். சீரியஸாக எனக்கு இப்போ என்ன பாயிண்ட்டுங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு. பட் டு சம்மிட் அப், 2 3 லாப்ஸ் இருக்குது. தியேட்டர் மூமெண்ட்ஸ் டெஃபினெட்லி இருக்குது. டெஃபினெட்லி ஒன் டைம் வாட்ச் இன் தியேட்டர் இஃப் யூ குட் அஃபோர்ட். அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு சில ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் இருந்துச்சு. நான் ஒரு பெட்டரான ராம்காம் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு டாக்ஸிக் ட்ரேட்டாக இருக்க ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் அவனை எந்தளவுக்கு அவனை உடச்சி அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறாங்க. அது மூலிமா எத்தனை பேர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்க. பேட் எக்ஸாம்பிள் ஏன் அதனால் இன்ஃப்ளூன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டேரக்டரே ஒரு முன்னுதாரணமாக இருந்தது இது உடச்சிருக்காரு இந்த படத்தில். அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நான் பார்க்குறேன். ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி இந்த படத்தில் நான் மூவியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓவராலாக இந்த மூவி இட்ஸ் டெஃபினெட்லி ஒன் டைம் வாட்ச். இதுதான் என்னால் திரும்ப சொல்ல முடியும். எனக்கு அது வந்து மேபி ஐ ஃபீல் திஸ் மூவி கேன் பி என்ஜாய்ட் இஃப் யூ வாட்ச் இட் வித் அ க்ரௌட். அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் இந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமா எனக்கு ஜெனினாக தெரியல. இது மட்டும் வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகிறதோட இதோட ரேஞ்சு லீகே இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும், பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும். திஸ் இஸ் மை ராண்ட். இதுதான் டிராகன் தமிழ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு யூஸ்வலான பிஆர் ஃபிலிம், பிரதீப் ரங்கநாதன் ஃபிலிம், இன்கேஸ் இஃப் யூ டிடன்ட் கேட்ச் இட். ஸோ இத்துடன் இந்த ஸ்ட்ரீமை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஸ்ட்ரீமை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த தடவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கூடவே ரிலீஸ் ஆன நிலவுக்கு என் மேல் நடிக்கும் அப்படிங்கிற படத்தையும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பார்த்து உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிறேன். அண்டில் தென் டேக் அப் பை, see you all. இன்னொரு நல்ல ஸ்ட்ரீம் உங்களை சந்திக்கிறேன். பாய், பீஸ்.